ஆனனை தொண்டன் மூரன் சொல்லிவை சொல்லுவாருக்கு இல்லை துன்பமே. இந்த பதிகத்தை நீங்க தினசரி ஓதுனா உங்களுக்கு துன்பமே இல்லைன்றது நம்பியாரூர் பெருமானுடைய வாக்கு. இப்படியே பல தலங்களும் தரிசித்து சென்னையில இருக்கக்கூடிய திருவொற்றியூர் அப்படிங்கிற தலத்துக்கு வர்றாரு. அந்த தலத்துலதான் இந்த கைலாயத்துல மேல பார்த்தாருல 2 பெண்கள், அந்த 2 பெண்கள்ல ஒரு அம்மா கமலினி தான் நம்ம திருவாரூர்ல பார்த்தா பறவை நாச்சியார். இப்ப இன்னொரு அம்மா இருக்காங்கல்ல அணிந்திதை, அவங்க வந்து திருவொற்றியூர்ல சங்கிலி நாச்சியாராக அவதாரம் பண்ணியிருக்காங்க. இப்படியே போகும்போது திருவொற்றியூர் தரிசனத்துக்கு போறாரு. வழிபாட்டுக்கு போகும்பொழுது எப்படி மேல நந்தவனத்துல பார்க்க வச்சாரோ சாமி, அதே போல திருவொற்றியூர்லையும் பார்க்க வச்சார். அந்த அம்மா நந்தவனம் அமைச்சு அந்த டீ ஒரு பிரேக் கொடுக்குவோம். நான் இது கேட்க மாட்டாங்க. சரி, ஒரு 10 நிமிடங்கள் எல்லாம் கடகத்திரளே போற்றி. சரி, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? திருவொற்றியூர்ல இருக்கோம். அதான் யாராவது சில்வார்பட்டியில இருக்கோம் நினைச்சிட்டு. திருவொற்றியூர் வந்து திருவாரூர் எப்படி சாமின்னு அதே போல திருவொற்றியூர்லயும் படமக்கநாதர் தியாகராஜர், அங்க வந்து கமலாம்பிகை, இங்க வடிவாம்பாள், வடிவுடைய அம்மன். அந்த கோயில்ல 27 நட்சத்திரங்களுக்கும் தனி கோயில் இருக்கு. திருவொற்றியூர் சென்னைக்கு அருகாமையில், சென்னையில இருக்கு. நீங்க எல்லாம் வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க. சென்னைக்கு அருகாமையில் ஒரு ஊருக்கு போன மாதிரி இருக்கு. அந்த தளத்துல போய் அந்த மேல பார்த்த அணிந்திதை அப்படிங்கிற அம்மையார் வந்து அங்க அவதாரம் பண்ணி இருக்காங்க. அவங்களோட அப்பா ஞாயிறு கிழார் நிறைய மாப்பிள்ளையெல்லாம் பார்க்குறாரு, யாரையுமே திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி கன்னிமாடத்துல அந்த அம்மா இருக்கு திருவொற்றியூர்ல. அப்படி இருக்கும்போது இவர் திருவொற்றியூர் வழிபாட்டுக்கு போகும்பொழுது அந்த அம்மா கன்னிமாடத்துல இருந்து அந்த மலர் மாலையை தொடுத்து அந்த திரையை விலைக்கு கொடுக்குது. வாங்கும்போது இவர் அந்த பக்கம் கிராஸ் ஆகுறாரு. அப்படியே பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே இவங்களுக்கு இவங்களை தான் திருமணம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யாரு அப்போ மேலே ஏற்கனவே பார்த்ததுனால சாமி ஏற்கனவே முடிச்சு போட்டு வச்சிருக்காருல்ல, அதனால இந்த திருமணம் நடக்கும் போது இப்போ இந்த அம்மாவுக்கு சங்கிலிக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே இவர் திருவாரூர்ல பறவை நாச்சியாரை திருமணம் செய்தவர், அதனால நம்ம கூட நிரந்தரமா இவர் வந்து இருக்க மாட்டாரு. அதனால நம்ம என்ன செய்யணும், சத்தியம் பண்ணி கேட்கணும்னு இந்த அம்மா நினைச்சு, நீ வந்து சாமி கிட்ட சத்தியம் பண்ணி உடைய பிரிய மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தாதான் திருமணம்னு சொல்லிடுச்சு. இப்ப இவர் என்ன செஞ்சாரு, சாமி சும்மாவே இருக்க மாட்டாரு, இவர்கிட்ட போயிட்டாரு. யார்கிட்ட? சுந்தரர்கிட்ட போய் சொல்றாரு, நான் வந்து மகிழ மரத்தடியில இருக்கேன், அந்த அம்மா சத்தியம் பண்ணி கேட்கும், நீ இங்க சத்தியம் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு இந்த அம்மாட்ட போய் சொன்னாரு, நான் மகிழ மரத்தடியில இருப்பேன்னு நீ அவங்க கருவறையில வந்து சத்தியம் பண்ணி வாங்காத, மகிழ மரத்தடியில வந்து சத்தியம் பண்ணி கேளுன்ட்டார். இப்ப இவர் என்ன செய்யறாரு, சாமியை போய் நீ மகிழ மரத்தடிக்கு போ, நான் சத்தியம் பண்ணி கொடுக்க போறேன் கருவறையில சொல்லியிருக்காருல. இந்த அம்மா என்ன செஞ்சு, நீ கருவறையில சத்தியம் பண்ண வேணாம், மகிழ மரத்தடியில வந்து சத்தியம் பண்ணி கொடுங்க. இப்ப இவர் அப்படியே என்ன பண்றது, வேற வழியே இல்லை, திருமணம் நடக்கணும். நேர போய் மகிழ மரத்தடியில உன்னை பெரியேன்னு கையில் அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு திருமணம் நடந்துச்சு. திருமணம் நடந்து கொஞ்சம் கீழே கூட குறைச்சி வைக்கலாம் இல்லையா, திருமணம் நடந்து இவங்க இல்வாழ்க்கை வாழ்றாங்க. இல்வாழ்க்கைன்னா அவங்க நம்மளை போல வாழ மாட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து இறைவனுக்கே
அடியார்களுக்கு அன்னம்பாடிப்பு செய்கிறது, திருக்கோயில் வழிபாடு, இப்படி தான் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் இருக்கும். அப்படியே இப்படி போயிட்டு இருக்கும்போது இவருக்கு திருவாரூர் ஞாபகம் வந்துருச்சு. இதுக்காக அந்த மாதிரி சத்தியம் பண்ணி கேட்டது. திருவாரூர் ஞாபகம் வந்து திருவாரூரில் வந்து ஆதிரை திருநாள் வந்து மிகப்பெரிய விசேஷமாக நடக்கும். தேர் திருவிழா ஏற்கனவே தெரியும் நமக்கெல்லாம். திருவாரூர் தேர் ஆசியாவிலே மிகப்பெரிய ஒரு தேர், ஆசியா கண்டத்திலே. அப்படி தேர் திருவிழா. பரவிநாச்சியர் வந்து நடனம், ஏற்கனவே நடனம் ஆடக்கூடியவங்க. பரதநாட்டியம் அந்த விழாக்கெல்லாம் அவ்வளோ சிறப்பாக நடக்குமே. அந்த ஒரு பாடலில் சொல்லுவார்ல, ஆறாறு வந்தார் அமரன் குலாத்தில் அணியுடைய ஆதிரை நாள். ஆதிரைனா திருவாதிரை நாளில் நாராயணனோடு நான்முகன் அங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவர் குலாம்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாரார் பொறுப்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு தீர்ந்துங்கிறார். அந்த தேர் திருவிழாவுக்கு யார் யாரெல்லாம் வந்தாங்க? நாராயணன், நான்முகன், இரவிங்கிறது சூரியன், இந்திரன், மற்ற தேவர்கள் எல்லாம் எல்லா திசையிலையும் சாமி தேர்தல் எழுந்தவரை வரப்போறாரா நமக்கு அருள் செய்யறதுக்கு அப்படின்னு எல்லா திசையும் நிறைஞ்சிருப்பாங்க. இவர் திருவாரூர் போகணும், நம்ம திருவாதிரை நாள் நெருங்கிடுச்சு, நம்ம இனிமேல் திருவொற்றியூர் நம்ம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. யாருக்கு? சங்கிலியம்மாவுக்கு தெரியாம கிளம்புறாரு. அந்த திருவொற்றியூர் எல்லையை தாண்டி இப்படி ஒரு கார் எடுத்து வச்சார். 2 கண்ணும் தெரியல. அதான் சத்தியத்தை மீறினது அவருக்கு ஒரு தண்டனை. என்ன பண்றாரு? 2 கண்ணும் போயிடுச்சு. இப்படியே வர்றாரு. வந்து இந்த குத்தாலம்னு ஒரு நம்ம எங்க இருக்குன்னா துருத்தியும் வேள்விக்குடியும் சொல்லுவாங்க. நம்ம திருவாவூர்துறைக்கு போகும்போது அது அருகாமையில தான் இருக்கு. அந்த தளத்துக்கு வர்றாரு. இந்த 2 கண்ணு மட்டும் தெரியல அவருக்கு. உடம்புலையும் ஒரு பிடி. அது மயிலாடுதுறைக்கு பக்கத்துல இருக்கு அந்த கோயில், குத்தாலம்னு சொல்லுவாங்க. அதுக்கு வேள்விக்குடியும் பேரு. திருத்துருத்தி சொன்னவாறு அறிவார். நம்ம என்ன சொல்றோமோ அதை சாமி உடனே அறிஞ்சுட்டு வரோம். சொன்னவாறு அறிவார்னு சாமிக்கு பேரு. அங்க வந்து அவர் மூழ்கின போனா இன்னும் திருக்கோயிலுக்குள்ளேயே இருக்கு. அதுல மூழ்கி எழுந்து விண்ணுமா மயங்கள்னு அந்த ஒரு பதிகம். ஆமா, இதுமே இன்னும் நமக்கு ஏதாவது உடல்ல பிடிகள் இருக்கு, நமக்கு அந்த உடல் பிடி வந்து நம்ம வருத்துது அப்படின்னா இந்த பதிகம் வந்து விண்ணுமா மயங்கங்கள்னு அந்த பதிகத்தை பாடுனா அந்த உடல் பிடியை வந்து ஒரு இது மாதிரி அறிவு மாதிரி ஏதோ படம் மாதிரி அந்த மாதிரி சொல்றாங்க. அப்படி இருந்த பிடி வந்து அந்த குளத்துல மூழ்கி அந்த பதிகம் பாடவும் நீங்க சரி. அப்ப அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்றாரு? உடல் பிடி நீங்கி நேர காஞ்சி வர்றாரு. கட்சி ஏகம்பம். கட்சி ஏகம்பத்துல வந்து அளந்தானு வந்து அமுது செய்தானை என்ற பதிகம் பாடுறாரு. அந்த பதிகம் பாடவுமே அங்க வந்து சாமி என்ன பண்றாரு? இடது கண் கொடுக்குறாரு. இப்ப உடல் பிணி நீங்கி இருக்கு, இடது கண் இப்ப தெரியுது. ஆழம்தான் வந்து அமுது செய்தானே. பதிகம் இந்த தினசரி ஓத வேண்டிய பதிகம். வலது கண் இடது கண். நிறைய பேர் வந்து கண் ஆபரேஷன் பண்ண சொன்னா கூட பண்ணாம இந்த பதிகத்தை பாடி சரியாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆதியை